இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து குணசாலியான ஸ்திரீயை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி ஒரு குணசாலியான ஸ்திரீ உற்சாகம் மிக்கவள் என்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவள் தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தையை குறித்து இந்த நாளிலே தியானிக்கலாம். அவள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். தூரத்திலிருந்து தனக்கு வேண்டியவைகளை வரவழைக்கிறாள். கைகள் அவளுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதையும் கால்கள் துரிதமாக வேலை நடப்பிக்கிறதையும் அவளுடைய உற்சாகத்தையும் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. அப்படியானால் நாம் குணசாலியான ஸ்திரீயாக இருப்போமானால், இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருப்போமானால், அவர் நமக்குள்ளே ஞானமாய் வாசம் பண்ணுகிறபடினாலே நாம் ஞானம் உள்ளவர்கள், நாம் பலம் உள்ளவர்கள், நாம் உற்சாகமாய் வேலை செய்கிறவர்கள். நம்மால் உற்சாகமாக வேலை செய்ய முடியும், நம்மால் உற்சாகமாக காரியங்களை செய்ய முடியும், உற்சாகமாக எழுந்து எல்லா வேலைகளையும் நிறைவேற்றுவதற்கு நம்மால் முடியும். அப்படியானால் நாம் சில காரியங்களிலே ஒருவேளை நாம் நம்மையே பலவீனம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருப்போமானால், இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தி, இல்லை நாம் உற்சாகத்தோடு வேலை செய்வதற்கும் எத்தனை வயதானால் வயது ஒரு பிரச்சனை கிடையாது. நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம், 84 வயதான அந்த அன்னாள் என்கிற விதவை, அவள் 24 மணி நேரமும் இரவும் பகலும் தேவனுடைய ஆலயத்திலே இருந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவள் பாடி ஜெபித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லி அவளுடைய ஆவியில் இருந்த உற்சாகத்தை நாம் பார்க்க முடிகிறது. இரட்சகராகிய இயேசு பிறக்க போகிறார், அவரை என்னுடைய கண்கள் காணப்போகிறது என்கிற ஆர்வத்தினாலே அவள் ஆலயத்திலே வந்திருந்தாள். 84 வயதிலும் அந்த விதவை தாயாரால் அவ்வளவு உற்சாகமா இருக்க முடிந்தது. ஏனென்றால் அவங்க இருதயத்தில் இருந்த வாஞ்சை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இருந்த வாஞ்சை இந்த உற்சாகத்தை கொடுத்தது. நாம் இன்னும் நற்கிரியைகளை செய்த தொற்காலுக்குள்ளே இருந்த உற்சாகத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலே இந்த தொற்கால் மிகுந்த உற்சாகமாய் நன்மைகளை செய்கிறதிலே, வேலைகளை செய்கிறதிலே அவர்கள் சிறந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அன்று மரித்து போன பொழுது அவங்க குளிப்பாட்டி மேல் வீட்டில் பாடியை வச்சிருக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு அங்கே அழைப்பிக்கப்படுகிறார். அப்போது அங்கே இருந்த விதவைகள், அங்குள்ள ஸ்திரீகள் எல்லாம் தொற்கால் அவர்களுக்காக செய்து கொடுத்த அங்கிகள், வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் காட்டுகிறார்கள். அங்கே கண்ணீரோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவள் ஒரு அவ்வளவு உற்சாகமாய் தன்னுடைய கைகளினாலே வேலை செய்து வஸ்திரங்களையும் அங்கிகளையும் செய்த ஒரு சகோதரி என்று சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும், ஐயோ இப்படி ஒரு நல்ல ஒரு பெண்ணை இழந்து விட்டோமே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற நேரத்திலே அங்கே பேதுரு மூலமாக எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது பாருங்கள். செத்து குளிப்பாட்டி பாடியா மேல் வீட்டறையில் வச்சிருக்கிற இந்த தொற்கால் வந்து பேதுரு வந்து எழுந்திரு என்று சொல்லி கையை பிடித்து தூக்கி விட்டு விடுகிறார். மரித்தோரிலிருந்து அந்த பெண் எழுந்து விடுகிறாள், உயிர் பெற்று விடுகிறாள். எத்தனை ஒரு பெரிய ஆச்சரியம்! அப்படியானால் உற்சாகமாய் வாழ்கிறவர்கள், உற்சாக ஆவியினாலே வேலை செய்கிறவர்கள் பாருங்க, மரணத்திலிருந்து கூட விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களை குணசாலியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா! அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். கர்த்தர் நம்மை குணசாலிகளாய் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம் குணசாலியான பெண்களாய் இருப்போமானால் நமக்குள்ளே நிச்சயமாக இந்த உற்சாகம் இருக்கும். பாருங்கள், பிரசங்கில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, விருந்து சந்தோஷத்திற்காக செய்யப்படும், திராட்சை ரசம் களிப்பாக்கும் என்று சொல்லி. அப்படியானால் திராட்சை ரசம் உற்சாகப்படுத்துகிறது, சந்தோஷப்படுத்துகிறது, களிப்பாக்குகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 நாம் பார்க்க முடியும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லி. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாம் எல்லாரும் கொடிகள். அப்படியான இந்த வசனத்தின்படி நாம் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போலிருப்பாள் என்று சொல்லி இந்த வசனத்தை சில பேர் வியாக்கியானம் பண்ணதை நான் கேட்டிருக்கிறேன். வீட்டு ஓரத்தில் தான் மனைவி இருக்கணும், வீட்டு ஓரத்தில் தான் திராட்சை செடி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படியானா
அந்த செடி வீட்டு ஓரத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த கனி, அதில் இருந்து வருகிற இனிமையான திராட்சை பழம், அது நல்ல உற்சாகம் கொடுக்கக்கூடிய திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய அந்த கனி திராட்சை பழங்கள், அது பறித்து அது வீட்டிற்குள்ளே நடு வீட்டில் ஹாலில் அல்லது டைனிங் டேபிளில் வந்து இடம்பெறுவது இல்லையா? அதுபோல் யார் யார் தங்களுடைய மனைவியை கனி என்று நினைத்து, பழம் என்று நினைத்து, அவர்கள் இனிமை என்று நினைத்து முக்கியப்படுத்துகிறார்களோ அந்த வீடுகளிலே அந்த மனைவிகள் மிகவும் உற்சாகமாக வேலை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஓரம் கட்டி இது ஒரு ஓரத்தில் உள்ள செடி என்று சொல்லி நினைப்பார்கள் என்று சொன்னால், அந்த வீட்டில் அதை ஒரு கருத்தரங்களை நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை மேன்மைப்படுத்தி முக்கியப்படுத்தி முன்னாடி வச்சுருந்தேன்னா அவங்க அந்த குடும்பம் சந்தோஷமாக உற்சாகமாக எல்லா வேலைகளையும் இயங்குமா, எல்லா காரியமும் நடக்குமா. ஆனால் எந்த வீட்டில் ஓரங்கட்டி ஒதுக்கி அடிமையோ மாதிரியோ வேலைக்காரி மாதிரியோ கூலி ஆள் மாதிரியோ வச்சுருக்காங்களோ அங்கே அந்த லேடி வந்து என்ன தெரியுமா செய்யுமா? இவங்க முன்னாடி நிற்பாங்க, அது பின்னாடி அங்கே என்ன செய்யுதுன்னே தெரியாதான், அது உட்காந்து இவருக்கே குழி பறிச்சிட்டு இருக்குமா அப்படி நாங்கள் கேட்டோம். சரிதானா? ஆகவே எந்த வீட்டில் முன்னாடி நிறுத்தி பக்கத்திலே வச்சு மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி முக்கியப்படுத்துகிறாங்களோ அங்கே அந்த ஸ்திரீ உற்சாகமாய் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறாள். அவளுக்குள்ளே ஒரு உற்சாகம் வருகிறது. அவளுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அந்த உற்சாகத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையானால், இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவாரானால், நீங்கள் குணசாலியான ஸ்திரீகள், நீங்கள் குணசாலியான ஸ்திரீகளானால் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டியவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு நடவடிக்கையும் நம்மை ஒதுக்குவதனாலோ நம்மை உதாசீனப்படுத்துவதனாலோ நம்மை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகிறதுனாலோ நம்முடைய உற்சாகத்தை நாம் இழந்து போக வேண்டாம் என்று சொல்லி நாம் இந்த நேரத்திலே நாமே உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்திலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஒருவரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரோ அவர்களுக்குள்ளே அவர் உற்சாகமான ஆவியை கொடுக்கிறார். மாம்சம் தான் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. பாருங்கள், 84 வயதிலும் அந்த தாயாருக்குள்ளே ஒரு உற்சாகம். பாருங்கள், யாரும் இல்லாத நிலையிலும் அந்த துர்காலுக்குள்ளே நற்கிரியைகளை செய்கிறதுல ஒரு உற்சாகம். நீங்கள் ஏன் யாரும் எனக்கு இல்லை, யாரும் என்னை கண்டு கொள்வதில்லை, யாரும் என்னை முக்கியப்படுத்துவதில்லை என்று சொல்லி உங்களுடைய உற்சாகத்தை இழந்து போக வேண்டும்? கர்த்தராகிய இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துகிறது. நீங்கள் உற்சாகமுள்ள ஆவியுள்ளவர்களாய் எழுந்து நீங்கள் பிரகாசிக்க வேண்டும், எழுந்து உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டும், உங்களுடைய வீட்டை நன்மையால் நிரப்ப வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். உங்களுடைய மனதில் எப்பொழுதும் ஜெபிக்கிறதற்கு ஒரு உற்சாகம், வேதத்தை வாசிக்கிறதற்கு ஒரு உற்சாகம், ஆலயத்தை நேசிப்பதற்கு, ஆலய ஆராதனைக்கு நேராக ஓடி செல்வதற்கு ஒரு உற்சாகம், குடும்ப ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதிலே ஒரு உற்சாகம், எந்தெந்த விதத்திலே உற்சாகம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டுமோ அத்தனை உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யார் யார் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களோ, அதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, இன்றைக்கு நீங்கள் குணசாலியான ஸ்திரீயாக வெளியேற பெற்றவர்களாக நீங்கள் வெளியே பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறது. ஒருவரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒதுக்கப்பட்டவள், என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை யாருமே கண்டு கொள்ளலன்னு சொல்லி நம்ம எதையுமே அதை குறித்து நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஞானத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் குணசாலியான ஸ்திரீகள், நீங்கள் உற்சாகமுடையவர்கள். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யார் யார் இந்த நேரத்தில் மனதளவிலே சோர்ந்து போய் அல்லது உடல் பலவீனத்தினாலே சோர்ந்து போய் உற்சாகம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் பலப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தையினாலே தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, அங்கு வீட்டு ஓரங்களில் இருந்தாலும் ஆண்டவரே கனி தருகிறவர்கள், அந்த கனியானது திராட்சை ரசமானது அநேகரை மகிழ்ச்சியாக்குவது போல் ஆண்டவரே இவர்களும் மகிழ்ச்சிக்குரியவர்களாய், மற்றவர்களை மகிழ்விக்கிறவர்களாய், தானும் மகிழ்கிறவர்களாய் வாழும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.